கண்ணீரோடு நிற்கிறேன், கண்ணீர் துடைங்கப்பா. பாதை அறிய நிற்கிறேன், பாதை காட்டுங்கப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 126 சங்கீதம் 5வது வசனம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிய அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக தங்களுடைய சொந்த தேசமான சியோனுக்கு, அதாவது எருசலேமுக்கு திரும்பி வருகிறதான பொழுது அவர்கள் பாடினதான ஒரு மகிழ்ச்சி பாடல்தான் இந்த வார்த்தைகள். அடிமைத்தனத்தில் அவர்கள் பல ஆண்டுகள் அழுது துக்கப்பட்டு கண்ணீர் சிந்தி வேதனைப்பட்டார்கள். ஆனால் தேவன் அவர்களுக்கு விடுதலை கொடுத்த பொழுது அவர்கள் அடைந்த மகிழ்ச்சி ஒரு அறுவடைக்கால கொண்டாட்டத்தை போல மிகவும் பெரிதாக, மிகவும் அழகாக காணப்பட்டது. ஒரு விவசாயி வறட்சியான அல்லது கடினமான சூழ்நிலையிலும் தன்னுடைய கையில் இருக்கிறதான விதையை நிலத்தி அவன் விதைக்கிறான். அந்த விதை மண்ணில் மறைந்து, அதாவது மண்ணில் செத்து மடிந்து போக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எடுக்கிறதான அநேக முயற்சிகள், நாம் செய்கிறதான ஜெபங்கள், நாம் எடுக்கிறதான ஒவ்வொரு உழைப்புகள் சில நேரங்களில் நமக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கண்ணீரையும் கொண்டு வரலாம். விதைப்பு என்பது நம்முடைய முயற்சி, ஒரு விசுவாசத்தை குறிக்கிறது. சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாத போதும் கண்ணீரோடு கூட நாம் தொடர்ந்து நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். மண்ணில் விழுந்ததான விதை அப்படியே இருந்து விடுவதில்லை. அது முளைத்து வளர்ந்து கதிரிவிட்டு பெரிய பலனை தருகிறது. நாம் சிந்தினதான ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும், பட்ட கஷ்டங்களுக்கும் நிச்சயம் ஒரு நாள் பலன் உண்டு என்பதை இந்த வார்த்தை இந்த காலை பொழுது நமக்கு உறுதிப்படுத்தி காண்பிக்கிறது. கஷ்ட காலங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அது நிரந்தரம் அல்ல. கண்ணீரோடு நீங்கள் செய்கிற ஜெபத்திற்கும் உழைப்பிற்கும் கண்டிப்பாக தேவன் நிச்சயமாக ஒரு நாள் ஒரு கம்பீரமான மகிழ்ச்சியான ஒரு அறுவடையை உங்கள் வாழ்க்கையில தருவார். கண்ணீர் என்பது ஒரு முடிவல்ல, அது ஒரு தற்காலிகமான விதைப்பு மாத்திரம்தான். நீங்கள் இன்று எந்த காரியத்திற்காக கண்ணீரோடு கூட தெய்வ சமூகத்திலே போராடி கொண்டிருக்கிறீர்களோ அதனுடைய முடிவை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியாக காண்பீர்கள். விசுவாசத்தோடு கூட தெய்வ சமூகத்திலே காத்திருங்கள். கண்ணீரோடு கூட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு கூட அறுப்பார்கள். நிச்சயமாய் நீங்கள் விதைக்கிறதான, நீங்கள் தெய்வ சமூகத்தில் கண்ணீர் சிந்துகிறதான ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு பெரிய ஒரு மாறுதலை, பெரிய ஒரு வெற்றியை உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயம் காண்பீர்கள். ஜெபிக்கலாமா? நேசிக்கிறதான அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதங்களை கொண்டு வந்த இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்த நாளிலும் இந்த மன மகிழ்ச்சி நாளில் தெய்வ சமூகத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த அநேகர் தெய்வ சமூகத்திலே கண்ணீரோடு காத்திருக்கிறார்கள். அவருடைய கண்ணீரை துடைப்பீராக, வேதனைகளை மாற்றுவீராக, துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவீராக. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்ற வார்த்தையும்படி அவர்கள் துக்கங்கள் எல்லாம் என் தேவன் ஆனந்த களிப்பாய் மாற்றுவீராக. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கண்ணீரோடு நிற்கிறேன், கண்ணீர் துடைங்கப்பா. பாதை அறிய நிற்கிறேன், பாதை காட்டுங்கப்பா. கண்ணீரோடு நிற்கிறேன், கண்ணீர் துடைங்கப்பா. பாதை அறிய நிற்கிறேன், பாதை காட்டுங்கப்பா.